So, good morning to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நேற்று உண்டான பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்க. எக்ஸாக்ட்லி பின் பாயிண்ட் டாட் டு டாட் மூவ்ஸ். ஸோ எத்தனை பேர் அதில் ப்ராஃபிட் எடுத்தீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ நம்மளோட வீடியோவை ஜஸ்ட் ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். இதோட அக்யூரசி உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. இது என்னோட டிஸ்க்ளைமர். ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வர்த்தாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட போயிடலாம். நோ இஷ்யூஸ். ஐ நீட் அ டெடிகேட்டட் ட்ரேடர். ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டெடிகேட்டட் ட்ரேடிங் தான் எனக்கு தேவை. அது யாரால் கொடுக்க முடியும்னா ஒரு டெடிகேட்டட் ட்ரேடரால் தான் கொடுக்க முடியும். நான் சொன்ன லெவல்ஸை யாரெல்லாம் நோட் பண்ணுறீங்களோ, பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணுறீங்களோ, யூ ஆர் சின்சியர். அண்ட் யாரெல்லாம் ஜஸ்ட் இது பார்த்துட்டு ஓகே அப்படி நீங்கள் போகிறீங்களோ, ஜஸ்ட் உங்களுக்கு நீங்களே அசஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு. ஏன்னா எழுதலைன்னா மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கும்போது வெறும் கேண்டில் ரெட் க்ரீன் தான் பார்ப்பீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னு தெரியாது. நான் சொன்னது எல்லாமே மறந்துடும். பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ட்ரேடர் ஆக முடியும். பேசிக்கே அதுதான். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ட்ரேடிங் கிளாஸஸ். என் கிளாஸ் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எழுதுனா தான் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியும். நீங்கள் எழுதலை, நீங்கள் என்ன தான் அமௌண்ட்டை டிப்ளாய் பண்ணாலுமே உங்கள் பயத்தாலே அதை லூஸ் பண்ணிடுவீங்க. மார்க்கெட் போகும், ஆனால் நீங்கள் எக்ஸிட் ஆன அப்புறம் போகும். ஏன் போகும்னா நீங்கள் வெறும் கேண்டில்ஸ் தான் பார்த்தீங்களே தவிர உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்கல. ஸோ ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா கேண்டிலை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கேண்டிலை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை மறந்துடுவீங்க. இதுதான் உண்மை. இது ரெட் ஆயிருமோ, இது கிரீன், என்ட்ரி பண்ண அப்புறம் ஒருவேளை கீழே வந்துருமோ, ஒருவேளை மேலே என்ட்ரி பண்ணுறது முன்னாடி ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. எல்லா கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுன்னா போங்க. உங்களை யார் வேணாம்னு சொல்ல தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். சரி, ப்ரொஃபஸர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த லெவலில் நான் வச்சுருக்கேன். இந்த லெவலில் போகுது, அவ்வளோதான். போச்சு, மேலே போச்சா ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த மைண்ட் செட்டோட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆக முடியும். இல்லை நான் ஸ்டாப் லாஸே கொடுக்க மாட்டேன், 500 வந்தாலும் பரவாயில்ல எடுத்துருவேன் அப்படின்னீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ ட்ரேடர். ஏன்னா நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் 500 500 கிடையாது. இங்கே கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் மினிமம் 100 to 150 பாயிண்ட்ஸ் மூவ் மினிமம். அது மேக்ஸிமம் 200, 300, ஈவன் 500 கூட போயிருக்கு. ட்ரெண்டிங் டேஸ்லாம் 500, 600 கூட ஃபுல் மூவ்ஸ் கேப்சர் பண்ணுவேன். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். என்கிட்ட நீங்கள் வெறும் 500 1000 நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இங்கே இவ்வளோ லாட்ஸ் வாங்குங்க, இவ்வளோ லாட்ஸ் விற்றுருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், எந்த ஒரு ப்ராமிஸ் கொடுக்கவும் நான் வரல. நான் இங்கே போடுற வீடியோ எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ ஏன் லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் மை எய்ம், மை மோட்டிவ் இஸ் டு கிவ் யூ அ எஜுகேஷன். ஸோ இது என்னோட டிஸ்க்ளைமர். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களோட அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்பலாம் எடுக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. ஈவன் செவி கூட சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் 10 ட்ரேடர்ஸ் 9 ட்ரேடர் லூஸ் த மணி. ஒருத்தர் தான் வின் பண்ணுறாரு. ஓகே, ரிமெம்பர், ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ், நாட் அ கேம்பிளிங். ரைட்? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் யூ குட் பி a வெரி குட் ட்ரேடர். அதர்வைஸ் நீங்கள் 1000 ரூபா போட்டுட்டு 10,000 எடுக்கணும்னா திஸ் இஸ் நாட் த ரைட் பிஸ்னஸ். இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஆஸ் பர் யுவர் ப்ராஃபிட்,
நீங்கள் போடுற பர்சன்டேஜ் 2% இருந்தால் வந்த ஓகே, இல்லை 5% per day வந்தால் ஓகேனா தென் இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் ரிமெம்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி கிளாஸஸ் இன்னைக்கு ஈவினிங் நான் போட்டுருவேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நோ இஷ்யூஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். உங்களோட எங்கள் சைடில் எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. இட்ஸ் பியூர் அண்ட் பியூர் யுவர் சாய்ஸ். அண்ட் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன், இது என்னோட லாஸ்ட் கோர்ஸ் இன் ஆன்லைன். ஆஃப்லைனில் மேபி தட் டிபெண்ட்ஸ், பிகாஸ் ஆஃப்லைனில் மென்டர்ஷிப் இருக்கும். இதே இது ஆஃப்லைனில் எடுத்தீங்கன்னா இன் 2 times டபுள் ஆயிரும் இதோட பேமெண்ட். ஏன்னா ஆஃப்லைனில் நான் என்னோட பர்சனல் மென்டர்ஷிப் என் கூட உட்காந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் ஆப்வியஸ்லி என்னோட ட்ரேடிங் டைமை நான் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறனால டெஃபினட்டாக இது வந்து டபுளாக இருக்கும். அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இன் ஆன்லைன், ஜாயின் வித் மீ ஃபார் த லைவ் செஷன். எந்த ஒரு ரெக்கார்டட் இதுவும் கிடையாது, எந்த ஒரு ரெக்கார்டிங் செமினாரும் கிடையாது. இட் இஸ் பியூர் அண்ட் பியூர் லைவ் வெபினார் வித் லைவ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு நம்ம பார்ப்போம். நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்சைட் பாக்ஸ் எழுதிக்கோங்க, 50,104. ஓகே, 50,104 அண்ட் செகண்ட் வந்து 50,050. ஓகே, இது ரெண்டு தான் என்னோட பாக்ஸ் ஜோன். இந்த பாக்ஸ் ஜோன் நல்லா பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் கேப் டவுன். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். ஸோ கேப் டவுனில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மொமெண்டம் சைடில் நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்துச்சுன்னா இந்த லெவல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அதே மாதிரி கீழே இருக்க பாக்ஸ் ஜோனும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்க பாக்ஸ் ஜோன் என்ன பார்த்துக்கோங்க. கீழே இருக்க பாக்ஸ் ஜோன் 49,713. ஓகே, 49,713 அண்ட் 49,626. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்துருதுன்னா நல்லா பாருங்கள். சினாரியோ நம்பர் 1 நான் சொல்கிறேன் பாருங்கள். கேப் டவுன் எடுக்கும் மார்க்கெட், நல்லா பாருங்கள். என்னோட இந்த பாக்ஸில் சப்போர்ட் எடுக்கும். நல்லா பாருங்கள், என்னோட இந்த பாக்ஸை சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதோட பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, சப்போர்ட் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சப்போர்ட் எடுக்குது, மேலே போகுது. பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கலாம். எந்த கேண்டில் சப்போர்ட் எடுத்தால் அங்கேயே ஒரு 5-10 பாயிண்ட் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. இல்லை ரொம்ப எனக்கு பெஸ்ட்டாக இருக்க ஸ்டாப் லாஸ் அந்த பாக்ஸுக்கு கீழே 5-10 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு டார்கெட்டு வெயிட் பண்ணுங்கள். வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 49,792 வரும். 49,792 வரும். செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 49,846 வரும். நல்லா பாருங்கள். செகண்ட் டார்கெட் வந்தோடனே திரும்ப ஒரு வாட்டி பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகி கீழே வரும். ஓகே, இந்த டார்கெட் வந்தோடனே மார்க்கெட் கீழே வரும். கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு ஒரு பெரிய பிக் பிரேக் அவுட் கேண்டில் வரும் இங்கே. ஓகே, ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டார்கெட் 49,892 என்ன வரும்? 49,892. ஓகே, ரைட். 49,892 வரும். திரும்ப சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் இட் வில் மூவ் அப் டு எங்கே மூவ் ஆகும்? இட் வில் மூவ் அப் டு அப்பர் பாக்ஸ் 50,050 வரைக்கும் போகும். ஓகே, இது சினாரியோ நம்பர் 1. நான் மெதுவாகவே சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ரைட். திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட்டில் இன்னைக்கு போகும், திரும்ப சீசா மொமெண்டம் வரும், திரும்ப போகும், திரும்ப வரும், இப்படி தான் போகும் மார்க்கெட்டில். ஓகே, திரும்ப வந்துட்டு அதுக்கப்புறம் இதை உடச்சிட்டு போகும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சீசா மொமெண்டம் இருக்கும் நம்ம லெவல்ஸில். எப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு மேலே இருக்க பாக்ஸ் ஜோன் வரும், மேலே இருக்க பாக்ஸ் வரைக்கும் வரும். ரைட். ஓகே, ஸோ செகண்ட் சினாரியோ சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி கேப் டவுன் ஆயிடுச்சு, ஆனால் கேப் டவுன் ரொம்ப பெருசாகிடுச்சு, ரொம்ப பெருசாக கீழே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்போ இதோட லோ உடையுதோ அப்போ புட் சைட் போகும்.
ஓகே. அப்போ புட் சைட் போகணும். உங்க டார்கெட்ஸ் என்னவா இருக்கும்? நேத்து நான் டெய்லி நான் குடுக்குற டார்கெட்ஸ் தான். டார்கெட்ல சேஞ்ச் இல்ல. ஏன்னா மார்க்கெட்ல இன்னும் மொமெண்டம் இல்ல. ஸோ டார்கெட் அதே தான். என்னன்னா 49,254 அண்ட் செகண்ட் டார்கெட் 49,053. ஸோ இது 2ம் டார்கெட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு மார்க்கெட் என் பாக்ஸ் கீழ இருந்தா, ஒரு வாட்டி கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாரி இருந்துட்டு, அதுக்கப்புறம் உடைஞ்சிரும். ஹார்ட்லி ஒரு 20 இல்ல 25 நிமிஷத்துல இது உடைஞ்சிச்சுன்னா, அப்போ பிரேக் அவுட் போயிட்டு இதோட ஹை, இந்த கேண்டில்ஸோட ஹைலேருந்து ஒரு 5, 10 பாயிண்ட் மேல ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க புட் சைடுல என்ட்ரி பண்ணிடணும். என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த 2 டார்கெட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 2. வாங்க சினாரியோ நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட்ல பை மிஸ்டேக் இன்னைக்கு கேப் அப் ஆயிருச்சு. நல்லா பாருங்க. பை மிஸ்டேக் உங்களுக்கு கேப் அப் ஆச்சு. ஸோ கேப் அப் ஆச்சுன்னா நல்லா பாருங்க. இந்த இடத்துல கேப் அப் ஆகுதா? மார்க்கெட் ஒரு தடவை இங்கே மேலே போகும். ஏன்னா இந்த இடத்துல எந்த லெவல்ஸும் கிடையாது. ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது மார்க்கெட் மேலே போகும். மேலே போயிட்டு நம்மளோட அப்சைட் பாக்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஓகே. ஸோ அப்சைட் பாக்ஸ் என்ன பாக்ஸ்? இந்த இடத்துல 50,104ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஓகே. எப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோ கீழே வருதோ, இந்த பாக்ஸு கீழே வந்தாதான் நீங்கள் புட் சைட் போக வேண்டும். ஓகே. பை புட் நல்லா உங்களுக்கு எந்த ட்ரேடு உங்களுக்கு தெரியல சார், நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல சார், இவ்வளோ நேரம் என்னால் வந்து இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, வெறும் இங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் புட்டு வந்துடும். அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்தால் கால் சைட் போயிடும். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா இல்லையான்னு பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இந்த பாக்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆக வேண்டும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பாக்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆக வேண்டும். ஒரு 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும். 5 மினிட்ஸ் கேண்டில் 20 மினிட்ஸ் இது மினிமம். ஒரு மினிமம் 20 மினிட்ஸாக சஸ்டெயின் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து புட் சைடு வரும். அப்போ உங்களுக்கு 49,846 அண்ட் 49,892 2 டார்கெட் வரும். அதாவது 892, 846 2 டார்கெட், ஈவன் 792 கூட வரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போகும், திரும்ப இப்படி வரும், திரும்ப இப்படி மேலே போயிட்டு அந்த சீசாவில் இருக்கும். நல்லா சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் ஆக்சுவல் கால் சைடு எப்போ வரும்? மார்க்கெட்டில் ஆக்சுவல் கால் சைடு, ஆக்சுவல் புட் சைடு எப்போ வரும்னா, உங்களுக்கு ட்ராப் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சார் மார்க்கெட் நீங்கள் புட் சைடு போகும்னு சொல்லியிருந்தீங்க, ஏன் சார் மார்க்கெட் கால் சைடில் போயிட்டு இருக்குது? ஸோ நான் எப்படி இதை வந்து டேக்கிள் பண்ணுறது? நீங்கள் சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக போகுது. இன்னும் நல்லா பாருங்கள், அது என்ன ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் பியூர் அண்ட் பியூர் கால் சைடு 50,234 50,234 234க்கு மேலே போனால் மட்டும்தான், இங்கே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சிஇ திங்க் பண்ண வேண்டும். இந்த இடத்து மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும், அதுக்கு பிரேக் அவுட் ஆகாத அங்கே போச்சுன்னா மட்டும் நீங்கள் சிஇ சைட் போகலாம். உங்களுக்கு அப்சைட் டார்கெட்ஸ் நேற்று கொடுத்த டார்கெட்ஸ் தான். ஸோ நேற்று கொடுத்த டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், 5884. ஓகே. அண்ட் செகண்ட் டார்கெட் 51,130. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க இதை. ரைட்? கிளியர்? எனி டவுட்? இதுலேயே நான் சொல்லிட்டேன், மார்க்கெட்டில் 4 சினாரியோ வந்துருச்சு. நல்லா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். 4 சினாரியோ வந்துருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சிஇ. ஸோ இதுக்கு மேலே கேப் அப் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் புட் சைடு வந்துடும். கேப் டவுன் இங்கே வந்தால் கால் சைடு. இதுக்கும் கீழே ரொம்ப கீழே ப்ரோக் இருந்ததுன்னா புட் சைடு. ஸோ 4 சினாரியோ. ஸோ சினாரியோ லாஸ்ட் சினாரியோ நம்பர் 5. மார்க்கெட் சப்போஸ் இந்த லெவலுக்குள்ளே எங்கேயா ஓப்பன் ஆகுது, திரும்ப மார்க்கெட் ரேஞ்சில் இதாயிரும். ஒரு வாட்டி கீழே வரா மாதிரி வரும், திரும்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கால் சைட் போயிடும். பெரிய பெரிய கேண்டலாக ஃபார்ம் பண்ணணும், போயிட்டு இது வரையும் போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்? ஸோ சப்போஸ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது, இது வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. பட் சப்போஸ் இது கீழே பிரேக் ஆச்சுன்னா ஒரு ட்ராப் ஆயிடுவீங்க. ட்ராப் ஆகிட்டு இங்கேருந்து மேலே வருவீங்க.
திஸ் இஸ் அ ட்ராப் ஜோன். ட்ராப் ஜோன்னு நான் போடுறேன். கேப் டவுன் எடுத்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழ் சைடு போகிற மாதிரி போச்சுன்னா டக்குன்னு ஒரு மேல் சைடு போயிடும் திரும்பவும். ஸோ திஸ் இஸ் சினாரி நம்பர் 5. ஸோ ஆல் 5 சினாரியோஸ் உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டேன். நீங்கள் இப்போது உங்கள் கையில் இருக்குது எப்படி நீங்கள் ட்ரேடப் எடுக்கிறீங்க. ட்ரேட் எடுக்கும்போது கேண்டில் ஸ்டிக்கை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, பிபி தான் வரும். ஓகே, ஸோ உங்களோட நான் சொல்லி கொடுத்த சினாரியோஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது பண்ணால் தான் ப்ராஃபிட் வரும். ஓகே, உங்களுக்கு பிபி வேண்டுமா இல்லை ப்ராஃபிட் வேண்டுமா டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை பிபி வேணும்னா கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துட்டே இருங்க, இதெல்லாம் மறந்துடுங்க. ஜாலியாக பிபி எடுத்துக்கோங்க, லாஸும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட் வேணும்னா ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிஸ். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோன்ட் திங்க் அபவுட் கேண்டில். ஸ்பெஷலாக ஒரே ஒரு நான் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதா, இங்கே இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகுதா, ஸோ இங்கே ரிஜெக்ஷன் ஆகுதா, இல்லை சப்போர்ட் எடுக்குதா, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே, இதையும் மேலே சஸ்டெயின் ஆகி மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப ட்ராப் ஆகி கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ பி காஷியஸ். ஸோ கால் சைடு இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் வரும், புட் சைடு இந்த பாக்ஸுக்கு கீழே போனால் மட்டும்தான் வரும். ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி பேங்க் அனாலிசிஸ். வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட சார்ட். ஸோ நிஃப்டியோட அப்சைட் பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் பாக்ஸ் ஜோன் வந்து 23,472. ஓகே, அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஜோன் இன்னொன்று 23,464. ஓகே, 23,464. ஓகே, இது உங்களுக்கு பாக்ஸ் ஜோன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே மார்க்கெட் சப்போஸ் இந்த பாக்ஸ்க்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் கீழே வரும். ஓகே, இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இன்னைக்கு நான் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்ததுன்னா சேம் முக்கியமானது நம்ம டவுன் சைடு லெவல்ஸை பார்ப்போம். ஸோ டவுன் சைடு பாக்ஸோட லெவல் வந்து என்ன, 23. ஓகே, ஸோ டவுன் சைடு பாக்ஸ் வந்து 23,344 and 23,323. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸுக்கு மேலே சப்போஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு கேப் டவுன் எடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 23,400 வரும். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் அடுத்த டார்கெட்டு 23,433 வரும். ஸோ பேங்க் நிஃப்டி மாதிரி நிஃப்டி கன்ஜஸ்டட் இல்லை, நிஃப்டியில் கொஞ்சம் மூவ்ஸ் கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஸோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, புயூர் புட் சைடு எப்போ போகணும் திரும்ப சொல்கிறேன். மார்க்கெட் சப்போஸ் இதை பிரேக் ஆகிடுச்சு, இது கீழே வந்துருச்சுன்னு வாங்க, புட் சைடு வராதிங்க. புட் சைடு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த 23,294 வரைக்கும் வரும். ட்ராப் ஆகிட்டு உங்களுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ பி காஷியஸ். ஸோ எப்போ புட் சைடு வரணும்னா பாக்ஸுக்கு இந்த வாட்டி பாக்ஸுக்கு கீழே வரக்கூடாது. புட் சைடு இங்கே 23,294 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் புட்டு போக வேண்டும். ஓகே, பை பி இல்லைன்னா நீங்கள் புட் சைட் போகக்கூடாது. அப்படி புட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன டார்கெட்ஸ் நேற்று சொன்ன டார்கெட்ஸ் தான். ஏன்னா எனக்கு மொமெண்டம் இன்னும் இல்லாத காரணத்தால் டார்கெட்ஸு இன்னும் அப்படியே தான் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 23,039, செகண்ட் டார்கெட் 22,957. ஓகே, ஸோ இது 2 டார்கெட்ஸ், இதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய டார்கெட்ஸ். ஸோ இது 2 டார்கெட்ஸ் கீழே வரும். ரைட், ஸோ வாங்க சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து குடுன்னு போயிட்டு கால் சைட் போயிடாதீங்க. ரைட், கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன பாக்ஸ் சொல்லியிருக்கேன், அப்சைட் பாக்ஸு 23,23471. ஓகே, 471ம் அதே மாதிரி 464, 471 472.
ஸோ 472 அண்ட் 464 இந்த பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, இல்லை 482 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த 482 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே வரும். கீழே வந்தால் 443 டார்கெட் வரும். நல்லா பாருங்கள், இங்கே 443 டார்கெட் வரும். இந்த இடத்த திரும்ப பவுன்ஸ் ஆகும். உடனே நீங்கள் பயந்துருவீங்க, ஐயோ அப்படின்னு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் ரொம்ப ட்ராப்பிங் ஜோன் நிஃப்டி இது. ஓகே, உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுது, மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், மேலே உடைக்கிற மாதிரி போகும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், திரும்ப கீழே வரா மாதிரி சப்போர்ட் எடுக்கும், திரும்ப இங்கே மேலே போகிற மாதிரி போகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் ஆயிடுவீங்க. ஸோ பெஸ்ட்டு இந்த ட்ராப்பில் தப்பிக்க ஒரே ஐடியா உங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிறேன் கேளுங்க. மார்க்கெட் 482க்கு மேலே 482க்கு மேலே சஸ்டெயின் ஆக விடுங்க. அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ். எதுக்கு மேலே 23482 23482. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட். அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் கொடுத்தனா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு சிஇ மூவ்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ சிஇ மூவ்ஸ் கிடைக்கும். ஸோ சிஇ மூவ்ஸ் எது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னா, இங்கே பாருங்கள் மேலே டார்கெட்ஸ். மேலே டார்கெட் என்ன, 23,611, அதே மாதிரி 23,700. ஓகே, 702, பட் உங்களுக்கு சேஃபாக இருக்கிறது 700ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ 611 அண்ட் 23,702 அப் சைடில் உங்களுக்கு மூவ்ஸ் கிடைக்கும். ரைட், அது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி கிளியர் கட்டாக திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட்டில் ஃபைனல் சினாரியோ இதுக்கு மேலே அப்பு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு தான் பிரேக் ஆகும். ஓகே, ட்ராப் ஆகிட்டு தான் பிரேக் ஆகும். இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிறேன், ட்ராப் ஆகிட்டு பிரேக் ஆகும், ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வரும், ரெண்டு பக்கம் பவுன்ஸ் இருக்குது, மேலே கீழே மேலே கீழே. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ கால் தான் போகணுன்னா இதுக்கு மேலே தான் போகணும், புட்டு தான் போகணுன்னா வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே பிரேக் ஆகுதா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இது கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகுதா, தாராளமாக புட்டு போகலாம். 23,400 அண்ட் 23,352 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஓகே, ஸோ ஷார்ட்டாக நம்ம சொல்ல போனால் அப் டவுன் அப் டவுன் 4 சினாரியோ சொல்லிட்டேன். 5வது சினாரியோ சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, சப்போஸ் ஃப்ளாட்டாக இங்கேயே ஓப்பன் ஆகுது. ஓகே, ரெண்டு பக்கம் மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிரேக்கை கொடுத்தா இங்கே போயிட்டு பவுன்ஸ் ஆகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இங்கேயும் போயிட்டு ஒரு பவுன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு திரும்ப இப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளாட் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களோட டார்கெட்ஸ் இதிலே புக் ஆயிடணும். அதாவது சப்போஸ் ஃப்ளாட்டாகி மார்க்கெட் அப் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா உங்கள் டார்கெட் இந்த 443 அண்ட் 482 வரைக்கும் தான் வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வைக்காதீங்க. ரைட், அதுக்கு மேலே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ அதுக்கப்புறம் திரும்ப நியூ பொசிஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் இருக்கிற ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணாதீங்க. ரைட், அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கீழே வரும்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு உண்டான ஆன்சர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சார் நல்லா பாருங்கள், மார்க்கெட் திரும்ப உங்களை சிஇ சைடில் ட்ராப் பண்ணுது. திரும்ப சொல்கிறேன், ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது விழறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த சிஇ ட்ராப்பில் நீங்கள் மாட்டணும். இந்த சிஇ ட்ராப்பில் மாட்டணும். எப்படி நான் சொல்ல பாருங்கள், எல்லாருமே எல்லா செல்லர்ஸ், புட் செல்லர் என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களை மார்க்கெட்டில் இந்த லெவலில் செல்லிங் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் செல்லிங் வைக்கிறாங்க, ஆனால் மார்க்கெட் இப்போ இங்கே சுற்றுது. இவங்களோட ஆர்டர் இன்னும் அப்படியே தான் பெண்டிங்கில் இருக்குது. நல்லா பாருங்கள், இவங்க ஆர்டர் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இவங்க ஆர்டர் இன்னும் ட்ரேட் ஆகலை. சொல்லப்போனால் இவங்களோட ஓஐ ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல யாரெல்லாம் புட் ரைட் பண்ணியிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 23,500 வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்துலேயும் ஒரே காமன் தான். ஸோ 23,500 யாரோ செல்லிங் வச்சுருக்காங்க, புட் செல்ல செல். ஆனால் மார்க்கெட் இங்கே இருக்குது, மார்க்கெட் இதில் இருக்குது 23,400 இருக்குது. ஸோ இவங்க புட் செல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள், இவங்க ஆர்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? எய்தர் இது ஏடிஎம் அட் த மணி வரணும் மார்க்கெட், இல்லை ஐடிஎம் வரணும். அட் த மணி வரணும்னா மார்க்கெட் மேலே போகணும். மேலே போய் இவங்க ஆர்டரை எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு
இவங்க ஆர்டர் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்? மார்க்கெட் மேலே போகணும். சேம் டு சேம் கீழேயும் அப்படிதான். கீழே வரணும், இவங்க ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் தான் மேலே போகும். புரிஞ்சுக்கோங்க பேசிக்ஸ். ஸோ இந்த ஆர்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷன்ஸ் என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆயிரும். புட் செல்லராக இருக்கட்டும், கால் செல்லராக இருக்கட்டும், அவங்க பொசிஷன் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ மார்க்கெட் டவுன் சைடு வரும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இவங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் மேலே போய் எக்ஸிக்யூட் பண்ணுதே தவிர உங்களுக்கு பையிங்காக அது எக்ஸிக்யூட் ஆகவில்லை. பையிங் எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த க்ரீனுக்கு மேலே, என்னோட லெவலுக்கு மேலே தான் பையிங் எக்ஸிக்யூட் ஆகும். அதுலேயும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அந்த இடத்துல எஃப்ஐடிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதே தான் கீழேயும். ஸோ இங்கே ட்ரை பண்ணாங்க, புஷ் பண்ண இல்லை, இதுக்கு மேலே ஒரு இதானா அப்புறம் தான் மேலே போகும். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன், மார்க்கெட்டில் ஒரு ஓஐன்றது ஒரு பெரிய விஷயம். இதை என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளியராக கற்றுக் கொடுத்துருக்கேன். தெர் ஆர் மோர் சீக்கிரம் ஓஐலே நான் வந்து ஒரு எடுக்கணும்னா 2 hours கடவுள் கிளாஸ் எடுக்கலாம். 2 hours to 3 hours மினிமம். நிறைய விஷயம் இருக்குது ஓஐயில். ஆனால் நமக்கு என்ன சொல்லுவாங்க, இதை பாருங்கள் இங்கே ஓஐ இப்படி இருக்குது, அது பேர் என்ன, இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இங்கே சப்போர்ட் இங்கே இருக்குது, இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேவா, ரைட். ஸோ இங்கே சப்போர்ட், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டான் இப்போ மார்க்கெட் இங்கே போச்சுன்னா பெரிய ஸ்ட்ராங், இதை உடைச்சாதான் மேலே போகும், இதை உடைக்கலைன்னா கீழே போகும். அவ்வளோலாம் கன்ஃபியூஷனே கிடையாது, ரைட். ஸோ லேர்ன் த ரைட் திங். மார்க்கெட் மேலே போக ஒரே ரீசன், அவங்க செல்லர் அவங்க லாஸ் இல்லாமல் இருக்கிறது, அவங்க ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் போகும். ஸோ மேலே போக போக என்ன ஆயிரும்? மார்க்கெட் போயிட்டே இருக்குமா, நீங்கள் இந்த இடம் வந்தோடனே இங்கே அட் த மணி ஆயிருமா, இப்போ நீங்கள் இந்த ஏடிஎம்மை சிஇ பை பண்ணுவீங்க. இல்லாட்டி இப்போ இந்த மணி இங்கே இருக்கிறத இந்த மணியோட சிஇ பை பண்ணுவீங்க. நான் மார்க்கெட்டு போயிட்டு இப்போ கீழே வரும். அவங்க ஆர்டர்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நல்லா வேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி, ஓப்பன். தேர் ஆர் சோ மெனி ஆர்டர்ஸ் ஆர் ஓப்பன் அண்ட் மெனி ஆர் இன்ட்ரெஸ்டட். எந்த பக்கம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க? இவங்க இதை செல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக புட் சைடு தான், டவுன் சைடு தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஆர்டர்ஸ் ஆர் ஓப்பன் அண்ட் மெனி ஆர் இன்ட்ரெஸ்டட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி இங்கே ஆர்டர்ஸ் ஆர் ஓப்பன், மெனி ஆர் இன்ட்ரெஸ்டட். என்ன இன்ட்ரெஸ்ட்? இங்கே எது மேலே புஷ் பண்ணும். எப்போ இது போகும்? இந்த இடத்துல போன அப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் வருமே தவிர அது வரைக்கும் வராது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஜோன்ஸை நோட் பண்ணுங்கள். பிகாஸ் தீஸ் ஆர் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ லெவல்ஸ். இன்னைக்கு ஈவினிங் நான் சும்மா ஒரு வீடியோ போடுவேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நடுவில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் இங்கே உடைச்சாலும் மொமெண்டம் கிடைக்கும், இங்கே உடைச்சாலும் கிடைக்கும், ஸ்பெஷலி வித் நிஃப்டி. ஓகே, ஃப்ளாட்டாக இருந்தால் இஷ்யூ. ஸோ இல்லை ஏதாவது இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதா, வெல் அண்ட் குட். நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் சைட் ட்ரேடு போகலாம், நோ இஷ்யூஸ். ஏன்னா மார்க்கெட் லோவில் இருக்கா, ஸோ நீங்கள் வந்து பையிங் சைடு போயிடலாம், எந்த இஷ்யூ இல்லை. இதை கீழே உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் புட் சைடு வரும். திரும்ப 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 சொல்கிறேன், ட்ராப் ஆகிடாதீங்க. ஸோ ட்ராப்பிங் ஜோன் இது, இது 2 சைடு ட்ராப்பிங் ஜோன் இருக்குது இன்றைக்கி. ஸோ புட்டில் இது, கால்னா இது, இதுதான் பையிங், பியூர் பையிங் ஜோன். நடுவில் நீங்கள் எடுக்கணும்னா பை பண்ணலாம், பட் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தெரியணும், சப்போர்ட் தெரிஞ்சிருக்கணும், இப்போ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் வாங்கினா இந்த மாதிரி பண்ணுவோன்ட்டு. ஆனால் ஏன் லெவலில் கீழே வந்துட்டு மொமெண்டம் கொடுத்துட்டு அப்புறம் சப்போர்ட் எடுக்குன்னு வைங்களேன், டெஃபினட்டாக சி சைடு போயிடும். அதே மாதிரி மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும், டெஃபினட்டாக பி சைடு வரும். ஆனால் எடுத்த உடனே எனக்கு வந்து வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாலேஜபிளான அனாலிசிஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். டெய்லி வியூஸ் அதிகமாக இருக்குது, கமெண்ட்ஸும் அதிகமாக போகுது. ஸோ என்னோட வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை நிறைய பேருக்கு கொடுங்க, நாலேஜை கொடுங்க. ஓகே, நாலேஜ் கொடுத்தா நல்லது தான். ஈச் ஒன் ஷுட் டீச் ஒன். ஓகே, இங்கே இந்த நாலேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். நீங்கள் லட்ச ரூபா, கோடி ரூபா கொடுத்தாலும் யாருமே உங்களுக்கு அக்யூரேட்டாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடியோ பார்க்கட்டும், பார்த்தா அவங்களுக்கு இது மூலம் யூஸ் ஆகும். ஸோ தட் அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ட்ராப் ஆகாமல் சேஃபாக இருப்பாங்க.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ see you soon in the evening with கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணி, தயவு செஞ்சு சொல்கிறேன், கோர்ஸ் ப்ளீஸ் கம்மி பண்ணுங்கள், அதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள், நான் யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே இவ்வளோ கொடுக்கும்போது ஒரு பெய்டு கண்டென்ட் கொடுத்தேன்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஃப்ரீயாகவே இவ்வளோ கொடுக்குறேன். ஸோ பெய்டு கண்டென்ட் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பே பண்ணி அதோட மல்டிபிள் டைம்ஸ் தான் அது வந்து ப்ராஃபிட்டபுளான ஒரு விஷயமா இருக்குமே தவிர அது எதுவும் லாஸில் இருக்காது. ஸோ ப்ளீஸ் நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பி தான் வரணும். ஓகே, ஸோ எனிவே, ஸோ தேங்க்யூ பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ ஹேவ் அ சேஃப் ட்ரேட். ஸோ ஸ்டாப் லாஸு எங்கே வைக்கணும்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ பபாய் அண்ட் see you soon with a new analysis.